அம்மா. சொல்லுப்பா. அப்போ தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தாருமா, வந்துட்டாரா? இன்னும் இல்லைப்பா, ஃபோன் பண்ணேன். காலையில் தான் வருவாரா, இப்போ தான் பஸ் ஏறி இருக்காரா. அப்படியா, சரி சரி. நான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், அப்படி ஃபோன் சார்ஜ் இல்லையா, அப்புறம் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். நான் பேசிட்டேன். சரிம்மா. கணக்கு பார்க்குறியாப்பா? பார்த்துட்டேம்மா, சும்மா அப்படி ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சரி பாரு. என்னங்க, உங்களுக்கு காப்பி டீ எதனா வேணுமா? எனக்கு சூடாக பால் மட்டும் கொடுமா, வேறு எதுவும் வேணாம். அத்தை உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் பாலில் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் இடித்து போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எத்தனை தெரியா, சக்கரை போட்டு. மிளகு பால் வேணுமா? சரி எத்தனை வர இருங்க. தொண்டை ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்க மாதிரி இருக்கு, அது குச்சா கொஞ்சம் சரியாயிடும். என்ன எத்தனுவா? சரிங்க, அப்போ ஒரு 8 மணிக்கா சாப்பிடலாம். இப்போ இது குடிங்க பால். இப்போ மணி என்னாச்சு? மணி 6:45 அத்தை. சரி ஒரு 8 மணிக்கா சாப்பிடலாம். இப்போ எத்தனை அப்போ? சரிங்க அத்தை. நைட்டுக்கு என்ன சமையல் செய்ய போகிறேன்? இட்லி தான் செய்ய போகிறேன். சரி இட்லியை சுடு. தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைக்க போறியா? ராத்திரிலாம் சட்னிலாம் வேணாம், தேங்காய் சட்னிலாம் எனக்கு நெஞ்சிலே நிற்கும். இல்லை அத்தை, தேங்காய் சட்னிலாம் இல்லை. மதியம் வச்சு குழம்பு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பெரிய பொண்ணு கொஞ்சம் அவங்க வீட்டில் சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு சொன்னாங்களா, கறி குழம்பு. அது எடுத்துன்னு வந்து தரேன்னு இருக்கா, அதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம். ஏன் அவங்க வீட்டில் இருந்துலாம் வாங்குற? இல்லை அத்தை, மதியம் நம்ம கொடுத்தோம்ல கறி குழம்பு, மட்டன் குழம்பு, அதனால வந்து அவள் நைட்டுக்கு நான் எத்தனை வருவேன்னு அடம்பிடிச்சின்னு போயிருக்கா. சரி எத்தனை வான்ட்டு சொல்லிட்டேன் நானும். அப்போ தான் மதியம் சாப்பிட்டேன்னு ஒரே அடம். அதான் சரி நைட்டுக்கு எத்தனை வந்து கொடு குழம்பு, இப்போ இது சாப்பிட சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்படியா? சரி எத்தனை வரட்டும். சரி இருங்க, நான் போய் பால் எடுத்துன்னு வந்துடுறேன். சொல்லுப்பா. நான் உள்ள ரூம்ல இருக்கேன், வந்தாங்கன்னா பால் எடுத்துன்னு வர சொல்லுங்க. சரி பண்ணி உள்ளே போ, நான் வர சொல்கிறேன். இந்த வெத்தலை வேற தீர்ந்து போகுது, வாங்கின்னு வர சொல்லி சொல்லணும். நானும் சொன்ன மறந்து போயிடுறேன். நாளைக்கு காலையில் சொல்லுவோம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. மிளகு பால் போட்டு குத்துருவோம் முதல்ல அத்தைக்கு. பால் வேறு நிறைய மீந்து போச்சு, தயிர் ஊற்றி வச்சுலாம். மீந்து போன பாலில் வெயிலுக்கு மோர் கீர் கலை குச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அங்கதான் ஓடுது ஒழுங்கா பாருடி. அங்கே ஒன்றுமே இல்லடி, எனக்கு கடிக்குதேடி அந்த பேனு. கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன் அங்கே போய் பேன் ஏற்றின்னு வந்தது மிச்சம்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஏற்றி விட்டுட்டு காடி பக்கத்துல இருந்தே. பாரு அங்கதான். அங்கே ஒன்றுமே இல்லடி, எனக்கு கடிக்குதேடி. ஐயோ அம்மா பார்த்தா திட்டுவாங்க. 6 மணி ஆயிடுச்சுடி, மணி 6 ஆகுது, பேன் பார்த்து நிற்கிங்க. தள்ளிப்போ. அம்மா அதுக்கு எதுக்கு பண்ணி எருமை மாதிரி தள்ளுற? அம்மா கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். பேனா கடிக்குதுடி. ஒழுங்கா நல்லா தேய்ச்சி கூலி சரியா போயிடும். பேனும் இல்லை ஒன்றும் இல்லைப்ப. உனக்கு எதனா பார்க்கணும், கையமுக்கு காலமுக்குன்னு வருவல்ல, அப்போ இருக்குடி. எனக்கு பார்க்க சொன்ன பார்க்க மாட்டேன்ற. சோனி இங்கே அமுக்கு, சோனி அங்கே அமுக்கு சோனி அப்படின்னு வரல, அப்போ இருக்கு உனக்கு. உங்ககிட்ட சொல்ல மாட்டேப்ப. அதையும் பார்க்குறேன்டி. 2 பேரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரூமில் போய் பார்த்துட்டாங்க. அது சாப்பாடு வேறு ஒருத்தர் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாருமே. எங்கே மாடிக்கு ஏறி ஏறங்க முடிட்டேன். நான் 20 வயசு பாப்பாவா, காலா வலிக்குது. வெத்தலை போட்டி வேறு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களா, இதை ஒருத்தர் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரணும். கையோட இதெல்லாம் எடுத்துன்னு போனா என்ன? ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தெரியலையே. இந்த பசங்களும் ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாளுங்க. படிக்கிறேன் ரூம் உள்ளே பூந்து நிற்காளுங்க. நான் ஒரே ஆளை எவ்வளோ வேலை செய்வது? கொஞ்ச நேரம் உட்காருவோம், அப்போ தான் கால்வலி கொஞ்சம் சரியாகும். இந்த பெரிய பொண்ணு வேறு குழம்பு எத்தினாருன்னு சொல்லிட்டு போந்த நம்பி நான் வேற உட்காந்துருக்கேன். ஒன்றும் சட்னி கிட்னி அரைக்காம வருவாள மாட்டல தெரியலையே. மணி 7 ஆகுது. ஒரு 7:30 மணி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பயும் வரல, எதனா நம்மளே செஞ்சுக்கலாம். அத்தை வாமா, வா நல்லா இருக்கீங்களா அத்தை? எனக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன் நான். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அத்தை. மணி 7 ஆகுது, எப்படி வந்து வீட்டில் இருந்து நடந்து வந்தேன்? இல்லை அத்தை, அண்ணன் ஒரு வேலை விஷயமா கடைக்கு போகிறேன்னாரு. சரி அவர் கூட அப்படி பைக்கில் வந்து இறங்கிட்டேன். அப்படியா? சரி அதான் இருட்டில் நடந்துட்டு வந்தோன்னு கேட்டேன். ஆமாம், அங்கே ஸ்ட்ரீட் லைட் வேறு எதுவும் ரிப்பேர் போல, இருட்டாக தான் இருந்தது ரோடு. சாப்பிட்டியா? உட்காரு சாப்பிடலாம். இல்லை அத்தை, இப்போ தான் நான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன், அப்புறமா சாப்பிட்றேன் நான். அப்படியா? சந்தியா சோனி எங்கத்த? இதோ ரூமில் தான் இருக்காங்க, படிக்கிறாங்க. ரூமில் தான் உட்காந்துன்னு. அவங்க பார்க்க தான் வந்தியா? ஆமாம்மா, காலேஜ் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதான் சரி நான் எது பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், உங்களுக்கு 2வது வருஷம்ல காலேஜ்? ஆமாம் அத்தை, 2nd இயர். சரி. உங்களுக்கு எப்போ திறக்கிறாங்க காலேஜ்? ஜூலையில் தான் அத்தை திறப்பாங்க சொல்லுவாங்க. எப்போன்னு இன்னும் மெசேஜ் எதுவும் வரல. காலேஜ்லேருந்து சொல்லுவாங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. ஒரு சில காலேஜில் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்கள் காலேஜில் ஓப்பன் பண்ணல. அப்படியா? சரி உட்கார். ரூமில் தான் இருக்காளுங்க, கூப்பிட்றேன். இல்லை அத்தை பரவாயில்ல, நான் ரூம்லேயே போய் பார்த்துக்கிறேன். சரி போ, உள்ளே போ, உள்ளே தான் இருக்காளுங்க. சரிங்க அத்தை. சந்தியா நல்ல பொண்ணு. இந்த பெரிய பொண்ணு வர மாதிரி தெரில. நம்மளே போய் எதனா ஒன்று வைப்போம். கார சட்னி கீரை சட்னி அரைச்சி வைக்கலாம். நைட்டில் வேறு தேங்காய் சட்னி அரைச்சுன்னா இவங்களுக்கு வேறு ஒத்துக்காதுன்னு வாங்க. கார சட்னி என்ன அரைச்சி விடுவோம். இதுக்கு தான் எவளையும் நம்பக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடணும். அவள் தான் கறி குழம்பு தரேன்னா அதில் நம்பி உட்காந்து மணி ஆகிப்போச்சு. வரட்டும் வீட்டாண்ட, அவளுக்கு இருக்கு. சும்மா வாய் பேச்சு தான், ஒன்றும் ஒரு உதவி செய்யறது கிடையாது. குழம்பு கொடுக்காமலாவது கொடுக்க மாட்டேனாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். கொடுக்குறேன்ட்டு இன்ன வரையும் எடுத்துன்னு வரல. அம்மா எங்க நீ யாரையும் காணோம் வீட்டில்?
உள்ளே இருப்பாங்க. இந்த வீட்ல ஒரு கிழவி இருக்குமே, இருக்குதா அது இன்னும்? அது எங்கே போகுது? என்ன நல்ல கல் மாதிரி அங்கேயே தான் இருக்குது. அது கண்ணில் மட்டும் படாம தப்பிச்சு போயிங்க அப்படின்னா மாட்டணும்னு வச்சுக்கோங்க, எதனா பேசி பிளேடு போடும். ஆமாம் காலைல அப்படி தான் நான் மாட்டினேன். சரி குரல் கொடுங்க அக்காக்க, எவ்வளோ நேரம் இப்படியே நிற்கிறது, கிளம்பலாம் சீக்கிரம் கொடுத்துட்டேன். இம்மா வீட்டில் யாருமா அது? ஒரு வழியா வந்துட்டாப்புல. மாமாவா இப்பதான் வரணும்னு தோணுச்சோ? ஊர்லேருந்து எங்கள் நாத்தனார் உமா வர வந்திருக்கா பார்த்தீங்களா? அவள் வேற வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்தாலும் அதான் லேட் ஆகி போச்சு. மாமா நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்த? இப்பதான் ஒரு 6 மணிக்கா வந்தேன்க்கா. சரி சரி, நீ மட்டும் தான் வந்தியா? இல்ல பசங்கள்லாம் கூட்டு தான் வந்தேன். பசங்களுக்குலாம் ஸ்கூல் திறந்துருப்பாங்களே, இப்போ போயிட்டு வந்திருக்கேன். லீவ்ல எட்டுன்னு வரது தானே? ஏக்கா குட்டி குட்டி பசங்க இன்னும் ஸ்கூல்லே சேர்க்கல. ஓஹோ அப்படியா? சரி இந்த குழம்பு குருடி. சரிக்கா, எங்கள் மாமியார் வேறு கொடுத்துட்டு சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுது. இவ்வளோ வேற கூட்டு வந்திருக்கல, சீக்கிரம் போகணும் வீட்டுக்கு. கிளம்புறேன். ஏண்டி இருடி, 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்கடி இட்லியே. இல்லை வேணாக்கா, சரிக்கா. இப்போ தானே வீட்டில் முட்டை சாப்பிட்டு வந்தேன். நீங்கள் வந்து இட்லி கேட்டுனுக்கா? அண்ணி அங்க தோசை தானே சுட்டு குத்திங்க, நீ இட்லி சாப்பிடவே இல்லையா? நானு அதுக்கு அக்கா தான் சுட்டு வச்சிருக்கேன்றாங்களா, சாப்பிட்டு போலாம் இருங்க. சாப்பிட்டு போகலாம், உங்கள் அம்மா அதுக்குள்ளே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க இருங்க போவோம். இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறான்? அம்மா பசங்க வந்து அம்மா கூட இருப்பாங்க, போலாம் பொறுமையா. வீட்லயே இருந்து போர் அடிக்கிட்டேன். அப்படியா? எனக்கு தெரியாதுமா, நீ தான் உங்கள் அம்மா கிட்ட பதில் சொல்லிக்கணும். ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ நில்லுங்க. அவதான் சொல்றாரு, அப்படியே உட்காருங்க, இட்லி எடுத்துட்டு வர சாப்பிடலாம் எல்லாரும். பசங்க உங்கள் மாமியாரில் சாப்பிட்டாங்களா? இல்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் இருங்க. ஆமா எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், ஜாலியா இருக்கும். உங்கள் அண்ணன் பொண்ணு அண்ணு வேறு வந்தா போலையே வீட்டுக்கு. நான் பார்த்தேன் திருமணில் வரும்போது உள்ளே வந்தா. ஆமா வந்திருக்கா, ரூம் உள்ளதான் இருக்கா. பசங்க கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தா. அப்படியா? சரி பசங்களை கூப்பிட்டு சாப்பிட்டுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அந்த குரல் கொடுக்குறேன் இரு, உட்காருங்க. நீங்க 2 பேரும் கையை கழுவிட்டு உட்காருங்க, நான் போய் எல்லாம் எடுத்து வரேன். சரி, நான் போய் பசங்க கூப்பிட்றேன், நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க சாப்பிட. மதியம் வச்சு மட்டன் குழம்பு எல்லாம் காலியா? கொஞ்சோண்டு இருக்கும்டி, 1 கிண்ண அளவு இருக்கும். இது அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தான் சாப்பிடணும். என்ன சத்தம் இது? அவளுங்க தான் கதவு போட்டு டம்மா டிமின்னு வச்சுன்னு உட்காந்து இருப்பாளுங்க. நீங்க போய் கை கழுவிட்டாங்க, சாப்பிடலாம். நம்ம வருவாளுங்க அவளுங்க. சரி வாமா, போய் கை கழுவி வரலாம். ஏண்டி எதனா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்கடி. இட்லிலாம் நிறையவே சுட்டு வச்சிருக்கேன். என்ன 2 வச்சு சாப்பிடக்கூடாது, ஒரு 5-6 வச்சு சாப்பிட்டு தான் ஏந்து போனோம். 5-6 போதுமா? ஏண்டி 5-6 ஒரு கணக்காடி, சாப்பிடுங்க நல்லா. அத்தை எனக்கு 2 இட்லி போதும். இலையில வச்சிருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாரும் இங்கேருந்து ஏந்து போறீங்க. இல்லைன்னா விட மாட்டேன், பார்த்துக்கோங்க வீட்டுக்கு. அஜய்யோ தெரியாம இங்கே வந்து மாட்டீங்க போலியே. நீங்க வைங்கக்கா, எத்தனை வச்சாலும் நான் சாப்பிடுவேன். மீந்து போயிடலாம், நீங்க வருத்தப்படாதீங்க. கொடுங்க, நான் சாப்பிட்றேன். அது வாயா வேற எதனா தெரியலையா? ஏக்கா அதை குப்பை தட்டியே நினச்சிக்கோ, எதெல்லாம் வேணாலும் எடுத்து வந்து கொட்டு, எல்லாத்தையும் அரைச்சி நவுத்தோம். சே அப்படிலாம் சொல்லாதடி, பாவம்டி, சாப்பிட்டுருண்டி. அவள் டெய்லியும் தான் வெளுத்து கட்டின்னு இருக்கா, ஏதோ இன்னைக்கு தான் சாப்பிட்ற மாதிரி அது சீனை போட்டுனுக்கா. பரவாயில்ல சாப்பிட்டு நிறைய தான் இருக்கு. அப்படிலாம் சொல்லாத, இருக்கிற எல்லாத்தையும் வாரி வாயில போட்டு போயிடுவா. ஏன் இப்படி பேசுறீங்க? உண்மையே தானே சொன்னேன். பரவாயில்ல சாப்பிட்டு திட்டாத. எதனா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்கண்ணே. அதெல்லாம் கேட்டு வாங்கி நல்லாவே சாப்பிடுவோம். பெரிய பொண்ணு வரும்போது ராணி வீட்டுக்கு போயிட்டு வந்தியா? அவ கூட குழம்பு கேட்டிருந்தாலும் மதியம் உங்ககிட்ட. ஆமாம்மா போயிட்டு தான் வந்தேன். கொடுக்கலாம் விட்டுருமா? 6 மணிலேருந்து ஃபோனாக அச்சுன்னு இருந்தது, ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் கொடுத்துட்டு வந்தேன் வரும்போது தான். சரி சாப்பிடு. அதுக்கிட்ட தெரியாதனமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஃபோனாக பண்ணி தள்ளுது. எங்கள் மாமியார் வேற என்னை பார்த்து முறைச்சு நின்று தெரியுமா? சரி சாப்பிடுங்க. ஊரில் இருக்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து சோத்து ஆக்கிப்பட்டு என் புள்ளையோட சொத்து எல்லாத்தையும் கரைச்சிடுவா போல இவ. மதியானம் தான் ஒரு வேளை சோறு போட்டாச்சே, இப்போ எதுக்கு இதுங்களாம் கூட்டு வச்சு சோறு போட்டுனுக்கா தெரியலையே. இதுங்களும் எப்படி தான் வந்து சாப்பிடுதுங்களோ. இவளுங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாளுங்க, எங்கே போகிறாளுங்க வராளுங்க, என்ன எதுவும் கண்டிக்காமல் கூட அப்படியே ஊற்று விட்ட மாடு மாதிரி சுத்த விட்டுருவாளுங்க. யார் வீட்டில் எங்கன்னா போய் மேய்ஞ்சி தின்னுட்டு வரட்டும்னு விட்டு கடப்பாளுங்க போல். அப்படியே இதில் இந்த பொண்ணு வேறு வந்துக்குதா. அந்த பெரிய பொண்ணு இருக்கிறாளே சரியான விஷம். அவள் வந்தது பார்த்தான்னு கூட வேற அவங்க நாத்தனாரை வேற இட்டுன்னு வந்திருக்கா. ஐயோ இந்த கேள்வியா? நானும் 2 இட்லி வைக்கட்டாமா? வேணா அத்தை போதும் அத்தை. எப்படி கேட்டு எல்லாத்தையும் எடுத்து வாரி வச்சுருக்காப்பா. ஏக்கா அவங்க மாமியார் வந்திருக்காங்க, அங்கே நின்று இருக்காங்க பாருங்க. ஏன் மாமியாரா? ஆமாம் அமைதியாக அங்கே நின்று பார்த்துருக்காங்க. அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா, நீ சாப்பிடு. அம்மா எனக்கு பயமா இருக்கு. நானும் இருக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிடு நீ. யார் அந்த கேள்வியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, உன் வேலையை பாரு. அதெல்லாம் எதுக்கு நீ பார்க்குறேன்? ஏம்மா மருமகளே. சொல்லுங்க அத்தை. எங்களுக்குலாம் சாப்பிட இட்லி இருக்குதா? எல்லாத்தையும் வந்தவங்களுக்கே வச்சுட்டியா? இருக்கு அத்தை, நிறைய தான் செஞ்சேன். பெரிய பொண்ணு குழம்பு எடுத்துன்னு வந்தாலாம், கூட அவங்க நாத்தனாரும் வந்திருக்கா. சரி அதான் ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு உட்கார வச்சுருக்கேன். அந்த பொண்ணு அனு வந்து பசங்களை பார்க்க வந்தா. சரி வந்தவங்க எதுக்கு அப்படியே அனுப்புவோம், சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு சாப்பிட சொன்னேன். ஒரு 3 இட்லி வச்சிருக்கேன், அவங்க போதும் நின்றுக்காங்க. அப்படியா? சரி சாப்பிட்டோம். நல்லா கவனிச்சு அனுப்புனேன். சரிங்க அத்தை, நீங்களும் உட்காருங்க அத்தை, சாப்பிடுங்க. நான் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றேம்மா. இப்போ தானே மிளகு பால் குடித்தேன், அது கொஞ்சம் ஜீரணமாகட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். சரிங்க அத்தை, உட்காருங்க, இந்த வரேன். இல்லை எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, நான் உள்ளே போகிறேன். பார்த்து நான் எதுவும் கவனிச்சு அமுச்சு விடு. சரிங்க அத்தை.
அப்பா போயிடுச்சு. எப்படி பேசுது பாத்தீங்கன்னா, வயசானவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. விடு, கண்டுக்காத. அந்த கேள்வி எப்பவுமே அப்படி தானே, தெரிஞ்சுக்கிறது தானே. விடு, சாப்பிடு. கோச்சிங் கிச்சன் போயிட்டு போகிறேன். சேச்சா, நான் ஏன் கோச்சிங் போறேன்? நான்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு தான் போவேன். யாரும் யாருக்கு அவ்வளோ சாப்பாடுலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் திடீர்னு சொர்ணகிரம் வந்துட போகுதுன்னு தான் நினச்சினேன். பாருங்கக்கா, பெரிய பொண்ணு சும்மா இரு. சரி சரி, சும்மா இருக்கேன். சரிண்ணா, எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து நிற்குங்க. எடுத்து சாப்பிடுங்க. ஞம், 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 ஞம். பெரிய பொண்ணு, வீட்டுக்கு போகும்போது எப்படி உங்க வீட்டுக்கார் வராரு அவனை கூட்டின்னு போறதுக்கு? இல்லைக்கா, நாங்களே நடந்து போயிடுவோம். ஏண்டி, உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரே இருளோன்னு இருக்கும் மாரி, அண்ணா வந்து கூட்டின்னு போக சொல்ல வேண்டியது தானே? எப்படி 2 பேர் தனியா நடந்து போவீங்க? எனக்கும் உமா தோணேன், உமாக்கு நான் தோணேன். அப்படி பேசிக்கின்னு அப்படியே நடந்து போயிடுவோம். யாரும் இல்லை வீட்டில், வரத்துக்கு லேட் ஆகுமா அவருக்கு? ஃபோன் பண்ணி கேட்டேன் முன்னாடியே. சரி, நாங்களே நடந்து போயிடுவோம். துணைக்கு இதை கூட்டின்னு வந்தேன். பின்ன தண்டத்துக்கு ஆகிட்டு வந்தேன். சரி சரி, பார்த்து போயிடுவீங்களே. எப்பவும் போற வழி தானே உங்களுக்கு, நான் தைரியமா போயிடுவீங்க. இருந்தாலும் பார்த்து போங்க. அதெல்லாம் தைரியமாக போயிடும். யாருன்னா வந்தாங்க வச்சுக்கிட்ட ஒரே குத்து தான். என் கராத்தெல்லாம் தெரியும், உமாவுக்கு தெரியும்ல. அப்படியா? கராத்தல தெரியுமா? சரி அனு, நீ எப்படி போற வீட்டுக்கு? உங்க அண்ணன் வராரா? ஆமாங்க அத்தை, கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே நீட்டுன்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு ரெடியா நில்லுங்க. வருவாங்களா ஆளுங்க? சரி சரி. இட்லி வேணா 2 வைக்கட்டா? எனக்கு போதும் அத்தை இட்லி. உமா உனக்கு? போதும்க்கா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இடம் பத்தல. அப்படியா? இன்னும் 2 வேணா வச்சுக்கோ. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், போதும். அதே எவ்வளோ சலிப்பாக சொல்கிறா பாருங்க, போதுன்றத. உனக்கு வைக்கட்டா பெரிய பொண்ணு? என்னால் வச்சதே சாப்பிட முடியல. போதும் போதும். சரி, நாங்கள் கிளம்பிட்டோன்னே நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க மடமன்னு. அப்புறம் மறுபடியும் வந்து உங்கள் மாமியார் திட்ட போகுது எதனா. சரியா, லேட் பண்ணாதீங்க. சாப்பிட்டு படுங்க. நான் படுக்கிறதுக்கு 11 மணி ஆகும் பெரிய பொண்ணு. சாமான்லாம் கழுவி வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். 11 மணி ஆகுமா? ஆமாம் ஆமாம், தினமும் 11 மணிக்கெலாம் தூங்கிடுவேனா? அந்த 10 மணிக்கு தூங்கி முன்னாடி தூங்கினா கூட தூக்கம் வராது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தூங்குவேன். சரி சரி, தூங்கு. நாங்களாம் 9 மணிக்கெலாம் ஃபேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பத்துருவோம் எங்கள் வீட்டில். அப்படியா? ஆமாம், 9 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அப்படி மூச்சு நிற்க மாட்டோம், தூங்கிடுவோம். எங்கள் வீட்டில் பசங்களும் தூங்கிடுவோம் 9 மணிக்கு. நான் தான் லேட்டாக தூங்குவேன். பெரிய பொண்ணு, கிளம்பும் போது மறக்காம கிண்ணம் வாங்கி போனேன். குழம்பு மாற்றி கிண்ணம் தரேன், எடுத்துன்னு போ. ஏக்கோ பரவாயில்ல, அப்புறமாவே கொடு. என்ன இப்போ அதில் வந்து வேறு எதனா ஊற்றி போய் நாளைக்கு வந்து வாங்கி போகிறேன் நான். அப்படி சொல்றியா? நாளைக்கு வாங்கிக்கிறியா? சரி, காலைல வாங்கிக்கோ அப்போ. என்ன? சரி சரி, மறக்காமல் ராணி அக்கா வீட்டில் இருந்தால் முதல்ல கிண்ணம் வாங்கிட்டு போனோம். இதுவரையும் 10 கிண்ணம் கொடுத்துருப்பேன். ஒரு கிண்ணம் கூட திருப்பி தராதுக்காது. நானும் கேட்டு 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 போவேன். அப்புறமா ஒன்று ஒன்றா கொடுக்கும். இப்போ வீட்டுக்கு போகும்போதே மறக்காமல் கிண்ணம் வாங்கி போயிடும் அதுக்கிட்ட இருந்து. அப்புறம் வந்து அது கிண்ணம்னு சொல்லிட்டோம். ஆமாம்மா, நான் ஞாபகப்படுத்துறேன், நீ போகும்போது வாங்கி போயிடலாம். சொல்லிட்டு தான் வந்த கிண்ணத்தை மாற்றி ரெடியாக கழுவி வை வருவேன்னு. சரி சரி, மறக்காம காலைல வந்து இந்த கிண்ணத்தை வாங்கிக்கோ. காலையிலே வா, மத்தியானமாக வரேன். அப்போ தானே எதனா குழம்பு கிழம்பு வச்சு வைப்பேன். அதில் ஊற்றி குத்து அனுப்பேன். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. சரி சரி, மத்தியானமாவே வா. நாளைக்கு நான் மீன் குழம்பு வைக்க போறியா? தெரியல பெரிய பொண்ணு என்ன செய்வாங்கன்னு. காலைல என்ன வாங்கி வந்து கொடுக்குறாங்களோ அதான் செய்வேன், பார்க்கலாம். ஏக்கா, உங்களுக்கு தினமும் கறி மீன் தானே? அந்த சாம்பார் கார குழம்புலாம் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே. எதனா வந்து பூஜை நல்லா வரல, இந்த பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் மட்டும் செய்வோம். சாம்பார் கார குழம்பு உருளைக்கிழங்குலாம். அப்படியா? சரி சரி. எங்கள் வீட்டில் கூட்டம் அதிகம் இல்லை. இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு இருந்தால் தான் வச்சு கட்டுப்படுத்த முடியும். இந்த சாம்பார் இதெல்லாம் வச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு வேலையிலே காலி ஆகிடும், கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வச்சு செஞ்சு விட்டுறது. அதுவும் இல்லாமல் நான்வெஜ் தான் எல்லாம் இங்கே சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் வெஜ்ஜு சமைக்கணும்னு வச்சுக்கோ, நிறைய வேலை, நிறைய காய்கறிலாம் கட் பண்ணணும், அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும். இதனா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால தான் சரி இது செஞ்சுலாம் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வர சொல்லி டெய்லி இதில் செஞ்சிடும். அப்போ நாளைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கு, காலையிலே வந்துடுறேன். வா வா. ஐயோ, நீ வேறு வாய் வச்சு கம்மல் இல்லாமல் இதெல்லாம் இதுக்கிட்ட சொல்லிட்டியா? இனிமேல் உங்கள் வீட்டிலே தான் உட்காந்து போது, ஊருக்கு போகிற வரைக்கும் பாரு. இருக்கட்டுமே, விடு. அவள் எதனா சொல்லி நிற்பாப்பா, நீ வந்து இருவா. உன் பசங்களை கூட கூட்டணும், இங்கே இரு. என்ன லீவ் முடிஞ்சு போகிற வரைக்கும்? அவள் 10 நாளைக்கு அம்மா வீட்டில் தான் இருப்பாள். அந்த பசங்க வேறு இன்னும் ஸ்கூல் சேர்க்கல. அவள் இஷ்டம் தான். எப்போ போகணுன்னு தோந்தோ போ, எப்போ வரணும்னு தோந்தோ வருவா. நான் கூட எங்கள் அம்மா வீட்டுக்குலாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. போனோம் ஒரு நாள். அப்படியா? போயிட்டு வரது தானே ஒரு நாள் பசங்களாம் ஆயிட்டுன்னு. போனோம். இவங்க காலேஜ் திறக்கிறதுக்குள்ள ஒரு 2 நாளாவது போய் இருந்துட்டு வந்துடணும். என் தங்கச்சி வேற வர சொல்லினே இருக்கா, அவங்க வீட்டுக்கும் வேற போகணும். உன் தங்கச்சியை ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லி நீயும் போ. 2 பேரும் போய் அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துட்டு வாங்க. போனோம். இன்னும் 2 நாள் கழிச்சு போயிட்டு வரலான்னு இருக்கேன். இப்போ அத்தை கிட்ட கேட்கணும், கேட்டு சொல்லிட்டேன் போயிட்டு வரணும். அவங்களும் இட்டுன்னு போ, உங்கள் அத்தையும் உங்கள் வீட்டுக்காரியும். நானும் கூப்பிட்டு தான் இருக்கேன், அவங்களாம் வர மாட்டாங்க. நானும் பசங்க மட்டும் தான் போயிட்டு வரணும். சரி, யாரும் ஒன்று போயிட்டு வந்துருங்க. காலேஜில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் போகவே முடியாது. ஆமாம். இப்போ சாப்பிடும் போது தான் பேசணும் ஊருக்கு போகிறத பற்றிலாம். அது வரைக்கும் கேட்கணும். போனால் வேறு பண்ணின்னு இருக்காங்க எங்கள் வீட்டிலேருந்து. போயிட்டு வாங்க நல்லபடியா. அங்கே போனால் ஒரே ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அங்கே தொட்டி, அப்புறம் தென்னந்தோப்பு, அது இது என்னமோ இருக்கும். சாப்பிட்றதுக்கு தென்னை மரத்துலேருந்து அப்போ தருவாங்க இளநீலாம் காலையிலேயே. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு கிஃப்ட்டு வரலாம். அங்கெல்லாம் போனால் ஒரு வேலையும் கிடையாது. சோறாக்க வேணாம், துணி தைக்க வேணாம், ஒன்றும் வேணாம். ஆளுங்க இருக்காங்க, செஞ்சு போடுவாங்க, சாப்பிட்டு கிடக்க வேண்டியதான். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? இளநீலாம் இருக்கா? வரும்போது எங்களுக்கும் 2 அத்துன்னு வா. எடுத்துன்னு வரேன். நிறைய தான் எடுத்துன்னு வருவேன்.
சரி சரி வேற நாளாக கடைக்கிட்டு பார்த்து எடுத்துன்னு வா. மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கின்னு வாண்ணே. எத்தனை வரண்டி உங்களுக்குலாம் தரம் வேற யாருக்கு தரப்போற சொல்லு. மாம்பழம்லாம் கூட விற்றா வாங்கின்னு வா. அந்த பக்கம்லாம் மாம்பழம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா வாங்கி வரேன். சரி மணி வேற ஆச்சு. உமா வா, அந்த இருட்டில் வேற நடந்து போனோம். இங்கே உட்காந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டே. ஏந்திரு, கை கழுவு, கிளம்பலாம். சரி பார்த்து போங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணே. இருட்டுலாம் கவனம். எனக்கு இங்கிருந்து நிக்க போறான் ரோட்ல. என்ன கவனமா போங்க. அதான் சொன்னேக்கா எனக்கு கராத்தே தெரியும். அதெல்லாம் நான் குத்தி தூக்கி போட்டுறேன், பால் ஆடிடுவேன். ஆமாம் பாலாடிவா. சரி இருந்தாலும் கவனமா போங்கண்ணே. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க எனக்கு. பண்ணுறேன். இலையில நீங்க எடுக்காதீங்க, வைங்க நானே எடுத்துக்கிறேன். இரு, மாடுக்கு நானே வச்சுட்டு போயிடுறேன் இலையா. ஏண்டி இன்னத்துக்கு அடி மாடுக்கு வைப்பாங்க? காலைல தான் போடுவேன் இலையை, நீ வை. காலைல எடுத்து நான் மாடுக்கு வச்சுக்கிறேன். அது அவங்க சாப்பிட்ட இலையா அவங்க தான் எடுக்கணும். இது என்ன கெட்ட பழக்கம்? எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க தான் இலை எடுப்போம், நீ வை, நான் எடுத்துக்கிறேன். சரி எடுத்து படிக்கிறியா? சரி அப்போ நான் கிளம்புறேன். ஏண்டி இலையில வச்சுட்டு வா, ஏந்து வா.